நடுவரவர்களை நல்ல ஊரு நல்ல சோறு இருக்க கைது வந்த சாமி. நடுவரவர்களே எந்த ஊர்ல நாம போய் அவங்க ஆத்தாலையும் அந்த அப்பனையும் அழைக்கிறோமோ அப்படி மறுநாடி வந்துட்டா அங்க அந்த ஆத்தா வந்து குடியேறிட்டான்னு அர்த்தம். இன்னைக்கு இந்த பாப்பம்பட்டியிலே எங்க ஆத்தா உச்சிக்காளி அவ உசுரோடு இருக்கிறாளுங்க. அதுக்கு அடையாளமா இன்னைக்கு இத்தனை சனம் மறுநாடி வந்திருக்கிறாங்க. அது அருளால் அவள் தாள் பணிந்து நடுகிறவர்களே நல்ல ஊரு நல்ல மக்கள். உண்மையாலுமே நாம் அவிய பார்த்ததுல அவி நம்மளை பார்த்தது. 10 நாளைக்கு முன்னால போன் பண்ணி ப்ரோக்ராம் வேணும் 10ஆம் தேதி வேணும்னு கேட்டாங்க. நாங்க ஒரு பக்கம் வாங்கிட்டு நேரம் இல்லையேன்னு. ஐயோ நாங்க எப்படியாவது உங்களை ஊர்ல கொண்டாந்து பேசணும்னு விருப்பப்படுறோம். ஈஸ்வரன் தான் என்கிட்ட பேசுச்சு. ஏன்னா அவர் பேர் ஒண்ணுதான் எனக்கு தெரியும், மற்றபடி 6 பேர் எனக்கு தெரியாது. அவர் மட்டும்தான் என்கிட்ட பேசினாரு. கண்டிப்பா நீங்க வாங்க, நாங்க எல்லாம் வந்து எல்லாருமே விவசாயிகள் கூட்டாளி போறீங்க. நீங்க வந்து விவசாயிகள் நீங்க ஊர் மூலம் போறீங்க, நம்ம ஊருக்கு ஒரு நாளைக்கு வரணும்னு கேட்டுக்கிட்டாங்களுங்க. அப்படி என் தோட்டத்திலிருந்து பொறிச்சிட்டு வந்த இந்த பாப்பம்பட்டி மக்களுக்கு பருத்தி பூவை உங்க பாதத்துல வச்சு கும்பிடுறதுக்கு நான் சந்தோஷப்படுறேங்க. ஏயா இத்தனை ஊரு கீழே பருத்தி பூவை கொண்டு வந்து போயிடுற? நீங்க கேட்கல ஏங்க அருங்கட்ட நாயே, வாசமுள்ள பூ 1000 பூ இருக்குதடா, வாசமே இல்லாத பூ பருத்தி பூவு. அதை கொண்டாந்து எப்பேற்பட்ட மக்களுக்கு போறோம்னு சொல்றீங்களா அருங்கட்டவனே? நீங்க கேட்கலாம் நடுவர்களே. ஏன் தெரியும் அண்ணா உனக்கு ஏதாவது பிரச்சனையாண்ணா? நடுவரவர்கள் நீங்க கேட்கலாம், வாசம் உள்ள பூ 1000 பூ இருக்குதடா, வாசமே இல்லாத பருத்தி பூ கொண்டாந்து அது யாருக்கு போடுற பாப்பம்பட்டி மண்ணுக்காடா போடுற நீங்க கேட்கலாம். ஆனா ஏன் தெரியுமா மத்த பூவை காட்டி நான் பருத்தி பூ கொண்டாந்து போடுறேன்னு சொன்னேன். மத்த பூவெல்லாம் காத்தால பூத்தா பொழுதான வாடி போகுங்க. பருத்தி ஒண்ணுதான் பஞ்சாகி நூலாகி உலக மக்களுடைய மானத்தை காப்பாத்துதுங்க. இங்க பாப்பம்பட்டி சனம் 6 மடத்துக்கு ஆசைப்படாம தன்னோட உழைப்புல வாழக்கூடிய சனம்ங்க. சனத்துக்கு நான் பருத்தி போக பாதத்துல வைக்கிறேன். ஏன் நடுகிறவர்களை நல்லவரு வல்லவரு நாளும் தெரிஞ்சவரு தேவகோட்டை மகாராஷ்டிரா 6 ஊருக்குள்ள அவருக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டா இந்தியா முழுக்க இன்னைக்கு மேடை கலைவாணர் பேர் வாங்கினீங்களே, இப்பேற்பட்ட பாப்பட்டி மண்ணுக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணலாமா? என்னைய துரோகம் பண்ண ஏனுங்க காத்தாலேயே நம்ம வந்துரும்னு சொன்னோன்னே நம்ம வழக்கமா ஜெயம் ஹோட்டல்ல ரூம் போடுவா. ஆனா பழனி தேவஸ்தானத்துல ரூம் போட்டு கொடுத்தாங்க பாப்பட்டி சனம். அந்த சனத்துக்கு இப்படி ஒரு பச்சை துரோகம் பண்ணிட்டு எல்லாம் தெளிவா குத்துக்கலான்னு உட்கார்ந்து இருக்கீங்க. என்னையா துரோகம் பண்ணி? ஏடாடுகிறவர்கள் நாம கேட்கிற காசை கொடுக்கறோம்னு தானே சொன்னாங்க. அவங்க இல்லீனா சொன்னாங்க. இந்த சனத்துக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணலாமா? என்னடா துரோகம் பண்ண? நீங்க செஞ்ச பாவத்தை போங்க. அந்த காசி போனா தொலைமா, அந்த ராமேஸ்வரம் போனா போகுமா, எங்க அப்பா பழனிமலை முருகன் கோயில 16 மட்டும் படியேறுனா தொலைமா. இப்படி பண்ணலாமா? காசு வாங்க விட மாட்டான் போல இருக்கு, ஏதோ கொடுத்து விடுறாங்க. காலை மணி நான் இந்த பக்கம் தெற்க வடக்கு போகும்போது ஏப்பா மஞ்சுநாதா இப்படி எங்க ஊர்ல வந்து வண்டி போட்டியே 6 ஊருக்காரர் கேட்டா நான் எங்க போய் இந்த மூச்சியை வச்சுக்குவேன். இப்படி பண்ணலாம் என்னதான்டா பண்ணேன்? அப்ப என்ன பண்ணணும்னு தெரியாமதான் உட்கார்ந்து இருக்கிறீங்க. பண்ணாதான்டா பிரச்சனையே. ஏன் நடுவரவர்களே பாப்பம்பட்டியில பட்டிமன்றம் பேசுறதுக்கு நல்ல பேச்சாளர் தானே கூட்டிட்டு வர சொன்னாங்க. ஆமா நல்ல பேச்சாளரை கூட்டிட்டு வர சொன்னா 2 பைத்தியக்காரரை கூட்டிட்டு வந்தாங்க. யாரையா பைத்தியம்? யாரு பைத்தியம்? இது வைத்தியமா அவர் வைத்தியமா? 2 பேரும் படிச்சிருக்காங்க. நடுவரவர்களை நீங்க படிச்சு பட்டம் வாங்கி என்ன பண்றது? 2 பேரும் படிச்ச வைத்தியம். இந்த அம்மாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சியா? இந்த அம்மாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சியா? 6 ஊர்ல ஒருத்தர் கல்யாணம் பண்ணி விவராசி மூச்சுட்டாரா? அந்த பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நடுவரவர்களை எந்த அம்பளை கண்ணாலும் மூச்சு இவர் மூச்சாரு உள்ள இருக்கியா? 6 உள்ள பத்தி வெட்டாங்க. என்னம்மா கோச்சுட்டு போறியா? இருமா இருமா கோச்சுட்டு போறியா? கோச்சுட்டு போற தண்ணி பாட்டில தூக்கிட்டு போவானா? சீப்பட்டை ஊத்தி எங்க வேணாலும் போவான். எத்தனை பாட்டு? 2 1 உனக்கு, அப்ப இந்த அண்ணனுக்கு. வைமா கண்டிக்கிறமா. வேற என்ன எடுத்த? வேற என்ன எடுத்த? எனக்கு போத்தன சால் பொன்னாடைய தூக்கி பண்ணாடா. ஏய் ஓ மைக்கு தூக்கி போச்சா? ஓன் செல்லுடா. அது எதுக்கா எடுத்த? நீ சம்பளத்துக்கு இருக்கல 1 வாரத்துக்குள்ள காசு எடுத்திருக்க. நீ அவரா பசேத்தி விடுறா. உட்காருமா கண்டிக்கிறமா. உட்காருமா உட்காருமா கண்டிக்கிறமா. ஏய் இத பார்த்தா என்னையா?
இது லூசா? ஆமாங்க, பைத்தியம் ஒரிஜினல் பைத்தியம், அக்கபாரி பைத்தியம். பைத்தியமா? ஆமா. அது பைத்தியமா? ஆமாங்க. ரெண்டும் பைத்தியம் கிடையாது. அப்புறம் யாரு? ரெண்டுமே கிறுக்கு. என்னமோ இந்த காலத்துல குடும்பத்துல சந்தோஷம் பொங்கு. நடுவரவர்களே, ஒரு காலத்துல எல்லாம் பாடுபட்டு சோறுங்க, இப்ப பூரா படுத்து சோறுங்கிறாங்க. ஒரு காலத்துல உழைச்சு சாப்பிட்டோம், பூரா உட்கார்ந்து சாப்பிடுறாங்க. ஒரு காலத்துல குடும்பத்துல மூத்தை மாமனார் வந்தான்னா மருமகன் முந்தாரி எடுத்து இப்படி போத்திக்கிட்டா. அது எங்க காலம். இந்த காலத்துல மாமனார் வீட்டுக்குள்ள வர மருமகன் அத்தங்கால் போட்டு போத்துக்கிறான். என்னங்க காலம், மானங்கிட்ட காலம் பேசுறதுக்கு 2 பேர் வந்திருக்கிறாங்க. நடுவரவர்கள், எங்க காலத்துல பொம்பளைங்க எல்லாம் அலங்காரம் பண்ணாங்களா, அழகா நெத்து நிறைய குங்குமம் வச்சு மஞ்சள் தேய்ச்சி குளிச்சு அள்ளி முடிச்சு கோடாலி கொண்டு போட்டு பூ வச்சு இந்த ரோட்ல வந்தா எங்க உச்சிமாகாளி ஆத்தாலே வேற மாதிரி. ஒரு நல்ல காரியத்துக்கு போறவே அந்த மவராசி மூஞ்சியில முடிச்சுக்கிட்டு போனா போற காரியம் விளக்கு. இந்த காலத்து பொம்பளையோ ஆராய்ச்சி மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறாங்களோ எல்லாம் பேரன் லவ்லி, பேச்சு லவ்லி, ஆயா லவ்லி, அப்பத்தா லவ்லி, ஆட்டலு மாட்டலு, அமைக்கி சிமிக்கி மேஸ்திரி என்ன கலவை கலக்கி சேவத்துல அடிக்கிறாங்க. எங்க கலவி பாப்பா அடிப்பவாரு. என் பொண்டாடி சொன்ன மாமா நான் ஏமா பண்ணேன், மூஞ்சி பூரா பிம்பிள்ஸா வந்துருச்சு என்ன வந்து. நான் சொன்னேன், மாட்டுச்சாணி போட்டு கழுவு சுத்தமா போயிடுவேன். மாட்டுச்சாணி யாராவது முகத்துக்கு போடுவாங்களா ஐயா? எங்க கொரோனா காலத்துல ஊடு தவறாது மாட்டுச்சாணி போட்டு வலிச்சோம் இடத்துக்கு. மாட்டு கிருமி உள்ள வரக்கூடாது, கொரோனா கிருமி வீட்டுக்குள்ள வரக்கூடாதுனால மாட்டுச்சாணி போட்டு வலிச்சோம். அப்ப மூஞ்சியில பிம்பிள்ஸ் எதுனால வருது? கிருமினால வருது. அப்ப அந்த கிருமி நீக்கிறதுக்கு மாட்டுச்சாணிங்கிற கிருமி நாசினி போடப்படாதோ? என்ன அறிவு! தேங்க்யூ. சோறுதான் சாப்பிட்டீங்களா? இட்லி மாப்பம் தின்னா. நடுவரவர்கள் அவ சொன்னா அதெல்லாம் போடப்படாது, 4500 ரூபாய் பணம் கூட நான் போய் பட்டர் பேசியல் பண்ணிட்டு வரேன். பட்டர் பேசியல்னா எனக்கு என்ன தெரியும், பால் கறக்கிற நாய்க்கு பொள்ளாச்சி சந்தையில மாடு என்ன வேலை போகலன்னு சொல்லுவேன், பால் எப்படி கறக்குன்னு சொல்லுவேன், மாட்டுக்கு சுழி இருக்குதான்னு சொல்லுவேன். பட்டர் பேசியல் எனக்கு தெரியும். அது என்னடா பட்டர் பேசியல் பார்த்தா, இந்த பாலாடு இருக்குல்ல, பாலாடு, அந்த பாலாடு எடுத்து இந்த பண்ணாடு மூஞ்சியில் ஒட்டி செத்த பணத்தை போஸ்ட்மார்ட்டம் பண்ற மாதிரி பண்ணி பாடுக்கு வச்சிருக்காங்க. அதுக்கு 4500 ரூபாய் செலவு. எனக்கு நெஞ்சு மேலே வந்துட்டு இருந்தா 4500 ரூபாய்க்கு பழனி சந்தையில ஒரு வெள்ளாட்டு வாங்கி விட்டா வருஷம் 2 குட்டி போட போலங்க. ஆமா, நீ சொன்ன நான் போன வருஷம் ஒரு வெள்ளாடு வாங்கி விட்டு குட்டியே போடல. கிடையாது, குட்டி போடலாம்ல. ஏடாயாடு எப்படிங்க குட்டி போடு? பொட்டையாடுதான் போடு. என் பக்கத்து வீட்டுக்காரன் குட்டி போடுங்க, அது பொட்டையாடா இருக்கு போடு. அவன் வீட்டுல கிடாடு இல்லையே, உங்க வீட்டுல கடாயா இருக்குதுல. அப்ப நான் பட்டிமன்றம் கிளம்புற நேரம் என் கிடாய அவுத்து விடுறான்னு நினைக்கிறேன். எத்தனை குட்டி போட்டுச்சு? 2 குட்டி. நாளைக்கு காத்தால போய் நேரா சட்டை ஏற்றி பிடிக்க ஆளு கொஞ்சம் உயரமா இருப்பா, அதுக்கெல்லாம் பயக்காதீங்க. ஒரு குண்டுக்கல்ல போட்டு ஏற்றி குறவழி பிடிக்க, மூக்கு கிட்ட மட்டும் போயிடாதீங்க, பொடி போட்டுருப்பான் அந்த மூஞ்சை. அதே பாலா போன நெட்டக்காலா எரிஞ்சவனே, எதோட தொலைச்சவனே, பல குடும்பத்தை கெடுத்தவனே, ஒழுக்க மரியாதையா 2 குட்டியில ஒரு குட்டி பங்கு கேளுங்க. கேட்க மாட்டேன். ஏன் கேட்க மாட்டீங்க? அவன் சண்டைக்கு வருவான். சண்டைக்கு வந்தா சொல்லுங்க, பாப்பம்பட்டி விழா கமிட்டிக்காரர் அத்தனை பேர்த்தையும் கூட்டிட்டு போய் பஞ்சாயத்து வைப்போங்க. அவன் சண்டைக்கு வருவான். எதுக்கு சண்டைக்கு வருது? இன்னைக்கு ஆட்டுக்குட்டியில பங்கு வைப்பேன், நாளைக்கு ஆட்டுக்குட்டியே கேட்டாங்க அப்பான்னு சண்டைக்கு வருவான். அப்படியோ? நடுவரவர்களை 4500 ரூபாய் செலவடி ஒரு புருஷனா கட்ட போறேன். நான் மரியாதையா தோட்டத்துல போய் வேலை பாரு சொல்லி போட்டு திருப்பூர் பால் கொண்டு வந்தாங்க. புருஷன் சொன்ன பொண்டாட்டி கேட்கணும். இந்த காலத்துல கேட்கறாளா? கேட்கல. உங்களுக்கு எப்படி பக்கத்துல பழகிட்டாவுனா, எனக்கு பக்கத்துல நம்பி விட்டாவும். நான் பால் ஊற்றி போட்டு போய் பாக்குறேன், ஒரு சாமாரிக்கு பையன் பள்ளிக்கூடம் மட்டும் வந்து மாடு போய் செஞ்சேன். ஏன்டா நீ டியூஷனுக்கு போற போய் ஏன்டா மாடு மேய்க்கிற கூட கொம்மான்னு அம்மா பேசிட்டு பண்ண போயிட்டாங்க. வீட்டுல வச்சிருக்கலாமா? நேரா போனேன், போய் பாக்குறனாக்கா 4 பொம்பளை குண்டு குண்டா கௌதமி ஆட்டவே படுத்திருக்கிறாங்க. அதுல எவன் பொண்டாட்டின்னு தெரியும். ஏதாவது ஒண்ணு டெலிபோன் ஏங்க நான் போய் அடையாளம் தெரியாத அடுத்த பொண்டாட்டி கையை பிடிச்சிருந்தா 4 பேர் இன்னும் பார்த்தா. பிரபல பட்டிமன்ற பேச்சாளர் மஞ்சனாரு அடுத்த பொண்டாட்டி கையை பிடிச்சிருந்து போட்டாங்கிற அவ பேர் எனக்கு வராதா? அப்படி ஒரு அவச்சொல் வாழ்க்கையிலே வராது. அந்த ஒரு சொல்லு இருந்தா போதும். அப்படிதான் சொல்லிட்டு இருக்கேன். நடுவரவர்களே 4 லேடிஸ் படுத்திருந்தாங்க, அடையாளம் தெரியல. நான் முள்ள கிட்ட போய் அம்மனியோ அம்மனிங்கிற எப்பொழுதுமே வாய் திறக்கல. அங்கதான் மூஞ்சி பூரா அனுமாருக்கு வெண்டைக்காய் சாப்பிடுற மாதிரி பூராம சப்பி கல்ல 2 வெள்ளிக்காய் வேற வெட்டி வச்சிருக்காங்க. அந்த ஓனரமா ஓரமா நின்று போன் பேசிட்டு இருந்தான். நான் கிட்ட போய் என் கண்ணே பொண்டாட்டி வந்தாலே பாப்பியான்னு. உள்ள 4 லேடிஸ் இருக்கிறாங்க. யாரையும் சம்சாரமா அந்த அம்மா அந்த 70 சத்தம் எழுதி கூட்டிட்டு போயிருக்கேன். எல்லாம் ஒரே சைஸ்ல உருண்டுட்டு பிறகு கிடக்கிறாங்க.
அடையாளம் தெரியல எழுப்புடாயான்னு அந்த அம்மா கேட்டவன கண்ணால முடிஞ்சு எத்தனை வருஷம் ஆச்சுனா 15 வருஷம் ஆச்சு அப்படி 15 வருஷமா உங்களோட ஒண்டாட்டி உங்கள்கிட்ட பொழைக்கிறான் நீ அடையாளம் தெரியலிக்கிற அந்த அம்மா மேக்கப் போட வந்து 10 நிமிஷம் தான் ஆச்சு எனக்கு எப்படி தெரியுது அவன் கேட்டான் நாங்க ரெண்டு பேசிட்டு இருக்கோமா கதவு சைஸா திறந்து இருந்தது இந்த நாய் ஒண்ணு மோசம் மோசம் இருக்குமே பொம்மரி நாய் அந்த பொம்மிரி நாய் அது என்ன நினைச்சு கதவு சந்தில முட்டிட்டு உள்ள போனது நீ பெத்த ஆயா மாதிரி இத்தனை பேர் பாப்பட்டியில் இருக்கிறீங்க பாலாடை பத்திர நாயகம் இருக்குமா இருக்காது அது சேர் மேல ஏறி படுத்துக்கிறவ மூஞ்சி போய் சொலுக்கு 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 நக்குது நக்கிறது நாய்க்கு படுத்துக்கிற நாய் தெரியல என்ன கேக்குறா ஏன் மேடம் 4500 ரூபாய் பணம் வாங்கிட்டு 3/4 மணி நேரம் கழிச்சு பேசியல் எடுக்கிறோம் நீங்க 10 நிமிஷம் எடுக்கிறீங்க கேக்குறாளே இன்னைக்கு நாய் நக்கருக்கு 4500 ரூபாய் செலவு பண்ணது அந்த காலமா இந்த காலமா அப்படி கேளியா டவுசர் பாக்கெட்ல 1,93,500 ரூபாய் வச்சுக்கிறேன் என்னது டவுசர்ல 1,93,500 ரூபாய் வச்சுக்கிறேன் டவுசர்லையா ஆமாங்க மாப்பிள்ள உலகத்திலே விலையுயர்ந்த டவுசர் ஒன் டவுசர் தான்டா இப்ப திடீர்னு திருட வந்தான்னு வச்சுக்க என்னையெல்லாம் செயினை கழட்ட சொல்லுவான் மோதிரத்தை கழட்ட சொல்லுவான் உன்னைய வெடி பாடுபட்டு சம்பாதிச்சு காசு கண்டத்துக்கு பிறக்க வச்சுக்கிறேன் நடுவரவர்களே சொத்தலிஞ்சாலி சொல்லலியாத பாப்பட்டி மண்ணில அந்த உச்சி மாகாளியத்தால காவல் வச்சு இந்த மேடையில அந்த படத்தை வைக்கிறேன் கௌதமி அவர்களை தன்னோட முதுக தானே திரும்பி பார்க்க சொல்லுங்க அத்தனாயிரம் பணத்தை இத்தனாயிரம் சடத்து முன்னால கொடுத்து பாட்டு போறேன் இது சத்தியம் என்ன பண்ணணும் கௌதமி அவங்க முதுக அவங்களே திரும்பி பார்க்கணும் அவ்வளவு வேணாமியா சரி ஒரு 50 ரூபாய் காசு முடியா இது முதுக நான் திரும்பி பார்க்கணும் அதுக்கெல்லாம் புடிச்சிருக்கேன் அவ அவரே வாங்கட்டும் 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் எந்த பெண்ணாவது தன்னோட முதுகு திரும்பி பார்க்க முடியுமா முடியாது எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் என்ன சந்தேகம் அப்புறம் 6 வாங்குறதுக்காக இந்த காலத்துல பொம்பளைகள் எல்லாம் சாய்க்கிட்டு கதவு நிலவு சன்னலு ஓப்படி நிலப்படி எல்லாம் வைக்கிறாங்க அப்படி கேளு பாரு முந்தாடியில கல்லு போறச்சா முன்னாடி வந்து பாக்கலாம் பாரு கழுத்துல சங்கிலி போட்டா கண்ணாடியில் பாக்கலாம் என்னைக்கு இந்த லேடிஸ் பூரா சாய்க்கிட்ட கல்ல வச்சாங்களோ புருஷனுக்கு பூரா கிட்னியில கல்லு வந்து கிடக்கு அங்க இருந்து இங்க எப்படி மாப்பிள்ள வந்துச்சு எல்லாம் மியூச்சுவல் டிரான்ஸ்ஃபர் ஆக்கி போடுறது அத கூட ஒரு கொடுமைக்கா என் சம்சாரம் சாய்க்கிட்ட முதுகுல 2 நாடாவை கட்டி தொங்கிட்டு 2 குண்டை தொங்கிட்டு இருந்தான் எதுக்கடி சாய்க்கிட்ல நாடா தொங்குதுங்க நீ டவுசர்ல நாடா வச்ச சாய்க்கிட்ல நாடா வச்சிருந்தாலே இந்த காலம் ஒரு காலமா மாப்பிள்ள உனக்கு ஒண்ணு தெரியாது என் பொண்டாட்டி இந்த தீபாவளிக்கு ஜாக்கெட் தைக்க சொன்னாடா டைலர்ட்ட கொண்டே அளவு ஜாக்கெட்டை கொடுத்தா அதை பிரிச்சு பார்த்துட்டு 2,100 ரூபாய் கூலி கேட்கிறான்டா ஒரே ஜாக்கெட் ஏன்டா 2,100 ரூபாய்ன்னு கேட்டேன் சார் உங்க பொண்டாட்டி இந்த ஜாக்கெட்ல ஜன்னல் வைக்க சொல்லியிருக்காங்க ஆசாரி கூலி 1,100 கொத்தனார் கூலி 800 என் கூலி 300 நான்டா கொடுத்துட்டு வந்துட்டான்டா தீபாவளிக்கு முத நாள் கொண்டாந்து ஜாக்கெட்டை கொடுத்தான்டா இவ காலையில ஜாக்கெட்டை போட்டுட்டு முந்தான எடுத்து போத்திட்டு வர்றா மாப்பிள்ள இப்படியா ஆமா மாப்பிள்ள ஏங்க ஜாக்கெட்ல ஜன்னல பின்னாடி வைக்கணும் மாப்பிள்ள மாத்திட்டான்டா ஏன்டா அப்படி பண்ணான்னு கேட்டேன் வாஸ்து சாஸ்திரப்படி சன்னல் அங்கேயாச்சும் அறுக்கணும் அப்படின்னாண்டா மறுநாள் அதே டைலர் வீட்டுக்கு வர்றான்டா ஏன்டா வந்தேன்னு கேக்குறேன் சார் உங்க பொண்டாட்டி வர சொல்லுங்க சார் சன்னலுக்கு கொசுவல் அடிச்சு விட்டு போறக்குறாரு இந்த காலம் நல்ல காலமா ஒரு பொண்ணு எப்படி இருக்கணும் அதுக்கு இப்படித்தான் இருக்க வேண்டும் இந்த காலத்துல ஆம்பளை எது பொம்பளை எதுன்னு கண்டுபிடிக்க முடியுதா சிரமமா இருக்கு ஆம்பளை போடுற துணி பூரா பொம்பளை புள்ள போடுறாங்க ஆம்பளை போடுற டவுசரை பொம்பளை புள்ள போடுறான் ஆம்பளை போடுற பேண்ட் பொம்பளை புள்ள போடுறான் ஆம்பளை போடுற அந்த பனின்னு பொம்பளை புள்ள போடுறாளே என்னைக்காவது ஆம்பளை பசங்க பொம்பளை கட்டுற சீலை கட்டணும்னு ஆசைப்பட்டமா என்னைக்காவது ஆம்பளை பசங்க பொம்பளை போடுற நைட்டி போடணும்னு ஆசைப்பட்டமா என்னைக்காவது ஆம்பளை பசங்க பொம்பளை போடுற அந்த லெகின்ஸ் தான் போடணும்னு ஆசைப்பட்டமாங்க இல்ல உனக்கு லெகின்ஸ் போட்டா எப்படி இருக்குன்னு நினைச்சு பார்த்தா திருப்பி வந்துருச்சு நல்லா சுடுகாட்ட பாதி வந்து போட மாட்டி இருக்கு கரெக்டா சொல்லிட்டேன் நடுவர் அவர்களே இன்னைக்கு ஆடை கலாச்சாரம் இந்த காலத்தில்
நடுக்கிறவங்க அந்த காலத்துல எங்க பொம்பளைங்க ஜாக்கெட் போடுறீங்க, ஜாக்கெட் போட்டது இல்லைங்க. தலையில கம்மஞ்சோத்து புழுதடி புருஷன் காட்டு வேலை வைப்ப, இடுப்புல மத்தியானத்துக்கு சோறாக்கு விறகெடுத்துட்டு வருவாளுங்க. எல்லா ஆம்பளையும் காடு தோட்டத்துல வேலை பார்த்தாங்க. அந்த அம்மா நடந்து வந்தா கையெடுத்த கலாச்சாரம் எங்களுடைய கலாச்சாரம் அந்த காலத்துல. ஆனா இந்த காலத்துல பொம்பளை பிள்ளைகளுக்கு சுடிதார்னு ஒண்ணு போடுறாங்க. போடுச்சு நான் வேண்டான்னு சொல்லல. தாய் பொட்ட பிள்ளை பத்து தாய் சாப்பிடலாம் எவ்வளவா கேட்கும். சுடிதார்னு ஒண்ணு போடுறாங்க. ஆத்தா நவராட்சிக்கு ஆடை சுதந்திரம் இருக்குது, இங்க போடுங்காயா. அந்த சுடிதார் மேல இப்படி ஒண்ணு போடுறாங்களா? அது என்னங்க? அது துப்பட்டா. வந்த புதுசுல அந்த துப்பட்டாவை தொட்டு பார்த்தா நாடா துணி ஆட்டுறது கெட்டியா, இப்ப பூரா வெங்காயச்சாறு வாட்டு இருக்குது. சரி எடுத்து தொலையுது. வந்த புதுசுல எல்லாம் டபுள் சைடு ஓட்டுக்குவோம். காலங்கள் செல்ல செல்ல டபுள் சைடு ஓட்ட சுடிதாரோட சால் எல்லாம் சிங்கிள் சைடு வந்தது. இப்ப 2020 ஆகி போச்சா, எல்லாம் கல்வி வீட்லயே ஓட்டு வந்துருக்கு. மொழு மொழு போகுது, மொழு மொழு வருது. அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் போய் அவனுடைய அங்க பார்த்த, அவனுடைய இங்க பார்த்த, அவனுடைய இப்படி பார்த்தாரு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. நாங்களா பாக்குறோம், நீ காட்டுற நாங்க பாக்குறோம். தப்பாறு பேர்ல இருக்குது. அப்ப பொட்ட பிள்ளை பெற்ற தாய் தாப்ப உங்களுக்கு உங்க புள்ள சாக வரைக்கும் பார்த்தா அந்த குழந்தை எடுத்தா தெரியுமா எப்படி நம்மளுக்கு நம்ம புள்ள. ஆனா அடுத்தவங்க கண் அப்படி இருக்குமா? அந்த ஒழுக்கத்தை நீங்க வச்சிருக்கீங்களா? அட நீ இது வரைக்கும் துணி போடா, இடுப்பு தரைக்கு துணி போடா, கையை கழிச்சு தெரியா, மானகட்டு போய் இந்த காலத்தை துணி போட்டு தெரியுறீங்க. பேசுறதுக்கு வர்றேன். அதை விட கொடுங்க இந்த வண்டி ஓட்ட போட்ட பிள்ளைங்க ஹெல்மெட் ஒண்ணு இருக்குது போட்டு ஓட்டலாம்லக்கா, அதுக்காக கண்டுபிடிச்சு கொடுத்தேன். பழனியில வாக்கறதுக்கு மத்தியானம் ஹெல்மெட் காலுக்கு நடுவு இருக்குது. அந்த இதுல துப்பட்டா எடுத்து இப்படி போட்டு வர்றான். எதை க்ளோஸ் பண்ணணுமோ அதை க்ளோஸ் பண்ண. அப்ப எங்க இருக்குதுங்க கலாச்சாரம்? இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. ஒரு பெண் என்பவள் ஒரு போதை பொருளாக இந்த காலத்துல, அந்த காலத்துல பெண் எப்படிங்க வர்ணிச்சா? குங்குமச்சிலையே குடும்பத்தை விளக்கே புலவரே வருக, எங்கள் கோவிலில் ஆடும் காவல் தெய்வம் கண்ணகியே வருக. ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் பாடும் பாடலோகை ஒரு பெண்ணு குங்கும சிலையன்னா குடும்பத்து விளக்கேன்னா குலமகள்னா குலதெய்வம்னு சொன்ன அந்த காலத்துல. இந்த காலத்துல பாட்டு எப்படி போடுற? கட்ட 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 ஒருத்த நாட்டு கட்டினா அம்மா இருக்க ரிங்கு வாடி கரலா இன்னொருத்த கரலா கட்டினா இன்னொருத்த ஒருத்தர் நாட்டு கட்டிங்க, ஒருத்தர் கரலா கட்டிங்க, ஒருத்தர் திமுசு கட்டிங்கிற. இவனை எல்லாம் தொடப்பு கட்டை கொண்டு அடிச்சாங்க. ஏன் நடுக்கிறவர்களே, தமிழ்ல ஆகக்கூடிய வார்த்தைகள் அத்தனை நல்ல வார்த்தைகள் இருக்குது. பெண்ணை போட்டுவதற்கு பாராட்டுவதற்கு அதெல்லாம் போட்டு இப்படி கொச்ச கொச்சையா பாட்டு போடுறீங்க. இந்த காலத்துக்குள்ள வெக்கமா இல்லை? வெக்கம் இல்ல. நடுகிறவர்களே, அந்த காலத்துல எங்க பொம்பளையும் பொழுதுக்கு பாடுபட்டாங்க. இன்னைக்கு பாப்பட்டி டவுனு சென்று 10 வருஷத்துக்கு விக்குது. அன்னைக்கு கிணத்துல ஏத்தம் போட்டு இறைச்சி தண்ணி கட்டி 9 மாசம் அவுத்து புள்ளக்காரி சாரி வரைச்சுட்டு போய் காப்பாற்றி வச்ச மண்ணு இந்த மண்ணு. அன்னைக்கு அத்தனை வாடு காத்தால இருந்துச்சு. சட்டிவாடு கலகி உருவாசு கூட்டி பால் கறந்து பையனு பள்ளிக்கூடம் தாட்டி புருஷன் வேலைக்கு தாட்டி 9 மணிக்கு காடு தோட்டத்துக்கு எத்து கத்து ஆளாப்பு வந்து ஓடுவாங்க. இந்த காலத்துல பொம்பளைங்க என்ன பண்றாங்க? புருஷன் பூரா வேலைக்கு போறேன், பொம்பளைங்க வீட்டுல படுத்துக்கிட்டு டிவி. 6:30 மணிக்கு ராமயானம், 7 மணிக்கு அண்ணா, 7:30 மணிக்கு கயல், 8 மணிக்கு மருமவம், 8:30 மணிக்கு 3 முடிச்சு, 9 மணிக்கு சிங்க பெண்ணே, 9:30க்கு எதிர் நீச்சல், 10 மணிக்கு மல்லி, 10:30க்கு பொண்டாட்டி அனுப்பி வைக்கிற கொண்டி. ஏமாப்புல அந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் என்னாச்சு? அந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் அந்த ராஜுக்குள்ள முன்ன எவனையோ நம்பி கூட்டிட்டு வந்தா ராமேஸ்வரத்துக்கு. அங்க போய் அத்தக்காரி கூட்டி கொண்டாந்து அந்த கதிர பையனு கல்யாணம் முடிச்சு வச்சா. இப்ப போலீஸ் ஆகணும்னு சொல்லி அண்ணாடு ஓடுறேன்.
எங்க போய் ஓடி இப்ப போறான்னு தெரியல. ஏன் மாப்பிள அந்த பாக்கியர் லட்சுமி என்னாச்சு? அந்த பாட்டி லட்சுமியில இடியாப்புல லவ் பண்றாளுங்க. ஆறு அந்த வேலைக்காரி பையனும் லவ் பண்ணிவிட்டா. உத்தாவார் ஈஸ்வரி பலார்னு ஒரு அறை வடக்கு கண்ணு வெளி வலிக்குதுங்க. அங்க அடிச்சது இங்க வீங்குது. என்ன பண்ணி விட்டாங்க, கோபியும் எண்ணக்காரங்க 2 பேரும் போய் அங்க அடிதுடிக்க கேஸுக்கு போயிட்டாங்க. அந்த பாரக்கல் குடும்பத்தை கேளக்கா கையிலுக்கு கல்யாணம் ஆகி 9 வாரம் ஆச்சக்கா. இன்னும் அவளுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டே நடக்க மாட்டேங்குது. எப்பதான் நடக்கிறது அவளுக்கு? அவளும் பாலை கொண்டு போறா, பள்ளி ஊகுது. பாலை கொண்டு போறா, விஷத்தை வைக்கிறாங்க. பாலை கொண்டு போறா, டியூப்லைட் கல்டு ஊகுது. இனிமே நாளையில இருந்து பால் கொண்டு விடாம போச்சு. பரவாயில்ல, எங்க ஃபர்ஸ்ட் நைட்டு பால் இல்லாம எப்படி போறோம்? நடுவரவர்களை என்ற பூரா நாடகத்தை இவன் சொல்றான்னு பாக்குறீங்களா? தமிழ்நாட்டு மாத்திரை, இந்தியாவு மாத்திரை, சரவணப்பட்டி மாத்திரை, அக்கரைப்பட்டி மாத்திரை, பாப்பட்டி மாத்திரம் சொல்ற ஆம்பளைகள் தான் கல்யாணத்துக்கு முன்னாலே மாத்தி போடுங்க. இந்த காலத்துல கல்யாணம் முடிச்சு பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்துட்டான்னா உங்களால டிவி சேனலை கூட மாத்த முடியாது. ரிமோட் பிடிக்க வச்சுட்டு கொடுக்க மாட்டேன். மாசமானா 350 ரூபாய் இழிச்சு வாய் ஆம்பளை நாம தானே கட்டுறோம். அவளுக்கு எப்ப கிடைக்கும் ரிமோட்? ஆம்பளைக்கு எல்லாம் எப்ப தெரியுமா டிவி ரிமோட் கிடைக்கும்? நேத்து நைட்டு 10:30 மணிக்கு எல்லா நாடகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்தாங்க நீங்க பாருங்க. நம்ம போட்டோம்னா அப்ப தாண்டா 2 கிழமைங்க அண்டா நிறைய மருந்துன்றாங்க. வாலிப வயோதிக நண்பர்களே, உங்களுக்கான பிரச்சனைகளை நாங்க தீர்த்து வைக்கிறோம். இந்த வாழ்க்கை வாழலாமாங்க? நடுவரவர்கள் ஒரு பண்பாடும் இல்ல, ஒரு மரியாதை இல்ல, அடுத்தவர்களை மதிக்கக்கூடிய பாங்கு இந்த காலத்துல உண்டாங்க. அன்னைக்கு எல்லாம் பட்டிமன்றம் முடிச்சு நான் ஊடு போனேன். நீ பெத்த தாய்ங்க பாப்பட்டி போடுங்க, சோறு போட்டாங்களா, கும்பாசாரி சாப்பிடலாம் அருமையா போட்டாங்க. சரி போச்சா, நீ போய் படுத்து எந்திரிக்கமாட்டே போய் கை கால கழுவிட்டு வாங்க. நான் போய் கை கால் கழுவிட்டு உட்காருக்குள்ள கல்லு காஞ்சாயிட்டு வெள்ள மேட மொட்டு வச்சிருந்தா ஒரு மொட்டு தோசை போட்டுட்டாரே. அக்கா ஊர்ல இருந்து பருப்பொடி கொடுத்துட்டாடோ, ஒரு பொடி தோசை போட்டுட்டாரு. அடே ஏத்த நெய்யா சின்ற ராசாவு ஒரு நெய் தோசை போட்டுட்டாரு. நான் சாப்பிட்டு முடிக்க வரைக்கும் எனக்கு பெத்த ஆயாங்க அந்த காலத்துல வேணுமா வேணுமா வேணுமான்னு கேட்டு தோசைக்கு போடுவாங்க. ஆனா இப்ப வீட்டுல ஒருத்தி இருக்காங்க. யாரு மாப்பிள்ள? சிரிச்சல் ராணி சிலேபி மேரி. யாரு அது? என் பொண்டாட்டி தான் சண்டாரி. ஒரு தோசை தாங்க கல்லில் ஊத்திருப்பான். மாமா போதுமா? ஒண்ணுதான் ஊத்திட்டு ஊத்து. மாமா போதுமா? போதுமா? போதுமா போதுமாங்கிறாளே. அந்த தோசை தின்னு இந்த கரண மரத்துல கையை பிடிச்சி செத்தாங்க. மாப்பிள்ள அப்படி எல்லாம் பண்ணிடாத மாப்பிள்ள. உன்னை நம்பிதான் நான் உயிர் வாழ்கிறேன். விட்டுட்டு போக மாட்டேன். என்னை விட்டுட்டு நீ போனா நான் விட மாட்டேன். பஸ் ஸ்டாண்ட் தான் போவேன். மிஞ்சி போனா வந்துருவேன் தேடி. உங்க வீட்டுல தோசை எல்லாம் ஊத்துறாங்களா? எங்க வீட்டுல என் பொண்டாட்டி மாதிரி தோசை சொல்ல முடியாதுயா. அருமையா சொல்லுவா. என்ன அழகா சுடுவாடா. சுடுவா நீ? அது சரி, இன்னைக்கு நல்லா தான் சுடுவேன் நானு. கார்ல பேசிட்டு வந்தது போகுது வேலை. நடுவரவர்களே, அந்த காலத்துல எல்லாம் மாமனா மாமியார் மதிச்சாங்க. வாங்க போங்கன்னு பேசுறாரு. அந்த காலத்துல புருஷன் பேரை கேட்டாரால் வெளியே சொல்றாங்களா? கூட்டாரு பேரு அது எப்படி புருஷன் பேர சொல்றது? இந்த காலத்துல அப்படியா? ஏ ரமேஷ், ஏ குமார், ஏ சுரேஷ், ஏ ஜீவா, ஏ மூர்த்தி, ஏ கந்தா அப்பனும் கோயாலும் பேர் வச்சாங்களா? வந்து கட்டுன புருஷனை மதிக்கிறது இல்ல, தெரிவுல மதிக்கிறது இல்ல, தானாத்துன்னு வீணா போற காலம் இந்த காலம். நடுவரவர்களே நல்லா பாருங்க, இந்த காலத்துல புருஷனு கண்டா கூட யாரும் பயக்கிறது இல்ல. இந்த குழுவுக்காரன் ஒருத்தர் ஆறாம் தெரியுமா? அப்படி போடுறா. திங்கக்கிழமை ஒரு குழுவு, செவ்வாய்க்கிழமை ஒரு குழுவு, புதன்கிழமை அன்னைக்கு ஒரு குழுவு. அது பேர் குழுவுல பூரா புழுவு. குழுவு அது பேர் என்ன தெரியுமா? குழு லோன்னு பேர். ஏன் குழு லோன் வந்ததுன்னா அது வாங்கினதுக்கு அப்புறம் ஆம்பளை பொம்பளை லோ அடையும். அத வாங்குறதுக்குள்ள அதுக்கு குழு தலைவின்னு ஒரு தீர்ப்பா. இந்த நாட்டிலேயே பிரதம மந்திரி தலைவி பதவி எவ்வளவுக்கு? காலையில 5 மணிக்கு ஒரு ஏய் நாளைக்கு லோன் கட்டணும் ஞாபகம் வச்சுக்கா. தண்ணி குடிக்கிற கொண்டு ஏய் நாளைக்கு லோன் கட்டணும் ஞாபகம் வச்சுக்கா. ஏழை வீட்டுக்கு போனா ஏய் நாளைக்கு லோன் கட்டணும் ஞாபகம் வச்சுக்கா. கோயிலுக்கு வந்தா ஏய் நாளைக்கு லோன் கட்டணும் ஞாபகம் வச்சுக்கா. எத்தனை தடவைங்க இந்த மானம் கிடந்து. நடுவரவர்களே, அந்த காலத்துல இந்த அவமானம் இருந்தது எங்களுக்கு இருக்கிறத வச்சு சந்தோஷமா வாழ்ந்தது எங்க காலத்துல. இன்னைக்கு தொட்டதெல்லாம் கடனுங்க. டிவி கடந்து வாங்கி போடுறா, உட்கார சேரு கடந்து வாங்கி போடுறா, பீரா கடந்து வாங்கி போடுறா. எங்க அன்னைக்கெல்லாம் கூரச்சாலையில இருக்குங்க, ராந்தல் தான் இருந்துச்சுதுங்க. அந்த காலத்துல என்டர்டைன்மெண்ட் இல்லைங்க.
ஆளுக்கு ரேடியோ தானுங்க. வாரமான புதன்கிழமை மணிக்கு ஒரு நாடகம் போடுங்க, வெள்ளிக்கிழமை மணிக்கு ஒளிமொழி போடுங்க. ஆனா சந்தோஷம் இருக்குதுங்க. இன்னைக்கு ஒரு டிவில 36 சேனல் ஓடுது. இதுல செய்தி போடுறேன், அதுல பாட்டு போடுறேன், அதுல நாடகம் போடுறேன், அதுல கதையை விடுறா, இதுல கதையா விடுறா. அது இந்த நாடகம் போடுறது கூட தப்பு இல்லைங்க. இடையில விளம்பரம் போடுறான் பாருங்க. ஆனா சாமி விளம்பரத்தை பார்த்து பார்த்தே குடும்பம் கெட்டு போகும். அச்சை திருதிக்கு தங்கமாங்க, அச்சை திருதி தங்கமாங்கன்னா பொண்டாட்டி இழுத்துட்டு போன ஈரோடு. நான் சொன்னேன், அச்சை திருதி அன்னைக்கு தங்கம் வாங்கப்படாது சாமி, அச்சை பாத்திரம் எடுத்து மணிமேகலை சாப்பாடு போட்டானா அந்த அன்னைக்கு 10 பேர் சோறு தான் போடணும், தங்கம் வாங்க கூடாது. விளம்பரத்துல காட்டுற நீ எல்லாம் ஆம்பளையா, நீ எல்லாம் முன்னுக்கு வருவியா, நீ சம்பாதிச்சு எடுத்து கொடுக்குறீங்க. சரி வாங்கலான்னு கூட்டிட்டு போனாக்கா ஈரோட்டுக்குள்ள பெரிய நாட்கடை போய் கூட்டமா 5000 பேர் நிக்கிறாங்க. வாங்கி நிக்கிறாங்க. வெட்டி முட்டி உள்ள போய் 1/2 பவுன் வாங்கணுமாக்கா. வாங்க 1/2 பவுன் வாங்கிட்டு இருந்தான். காலத்துல இருக்கிற 5 பவுன் காணுமா. வாங்கினது 1/2 பவுன் 5 பவுன் பறி கொடுத்துட்டு வராங்களே. இந்த காலம் நல்ல காலமா நாசமா போச்சு. நடுவரவர்கள் ஒரு தாலாட்டு பாட்டு உருப்படியா பாட தெரியுது இந்த காலத்துல. அப்படி சொல்லாது. என் பொண்டாட்டி மாதிரி தாலாட்டு பாட்டு பாட முடியாது. என் பொண்டாட்டி எம்ஏ இசை திருவையாறு இசைக்கல்லூர்ல படிச்சவன். அவள மாதிரி தமிழ்நாட்டுல யாரும் தாலாட்டு பாட்ட முடியாது. உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போறேன். என் பொண்டாட்டி என் பிள்ளைய தொட்டில போட்டு தாலாட்டுவா பாருங்க. அண்ணே ஒண்ணு காட்டுங்க. நீ ஒரு 1/2 நோட்டு காட்டிய. அவன் எப்படி தெரியுமா அந்த முன்னாடி தாலாட்டினா? தாலாட்டு பாட்டு உருப்படியா முடியுதா? கண்ணை துறக்கணும் சாமி, கைய பிடிக்கணும் என்னோட சாவா, என்னோட பொழப்பே சிக்கித்தான் கிடக்குது. எங்க ஒரு நல்லது பொல்லாது படிக்க வைக்கிறாங்க இந்த காலத்துல. அந்த காலத்துல படிப்பறிவு கம்மிங்க, ஆனா பண்பாடு அதிகம்ங்க. இந்த காலத்துல படிப்பு நல்லா படிக்கிறாங்க, ஆனா பண்பாடு இருக்குன்னா முதல் சொந்தக்கார ஆறு சொல்லி கொடுத்து பிள்ளைகள் வளர்த்துறாங்களா? எனக்கு வீட்டுக்கு பத்திரிக்கை கொண்டு போறேன், எனக்கு பெரியமாவே, எனக்கு பேரன் ஆவறேன், என்ன சொல்லணும்? அம்மா தாத்தா வந்திருக்கான்னு சொல்லணும்ல. அம்மா சம்படி அப்படின்னு சொல்லுவீங்க. நீ ஏன் சொம்படி? யாரு சம்படி? நான் தான் சம்படி. சம்படியாடா? நான் சொம்படி. ஒரு உறவுகளை அறிமுகப்படுத்துவது இல்லைங்க இந்த காலத்துல. காத்தால 7 மணியில இருந்து ராத்திரி 7 மணி வரைக்கும் படிக்கிறேன். படிச்சவனுக்கு எல்லாருக்குமே வேலை கிடைக்குது இந்த காலத்துல. 5000 ரூபாய் சம்பளத்துக்கு பெட்ராசிரியர் பெங்களூரில் வேலைக்கு போறானுவா. உள்ளூருக்குள்ள ஒரு தொழில் பண்ணா கேவலம் நடிக்கிறாங்க. அப்ப சொல்றாடே, நீ பிஇ முடிச்சு எம்இ முடிச்சிருக்கிற, உள்ளூருக்குள்ள வந்தீங்கன்னா பாப்பம்பட்டிக்குள்ள தொழில் பண்ண பொண்ணு கொடுக்க மாட்டானுவா. நீ மெட்ராஸ்லயே இரு, உனக்கு மாசமான 10,000 ரூபாய் நான் பணம் தாரேன், நீ அங்க வேலை வாங்குற மாதிரியே நடிக்கிறானே. அப்போ இந்த காலத்துல தாங்க சில பிராடு பித்தலாட்டம் போறாரு. அந்த காலத்துல பிராடு பித்தலாட்டம் நடுவரவர்களே, சொத்தழிஞ்சாலும் சொல்லலியாத வாழ்ந்த மனிதர்கள் அந்த காலத்துல வாழ்ந்தாங்களுக்கு. ஆனா இன்னைக்கு பூரா பிராடுங்க. இன்னைக்கு சீட்டை சேர்க்கிறாங்க, படிக்க முடியும் போட்டு வச்சுக்கிறாங்க. வாரமான 10 ரூபாய் தீபாவளி சீட்டு பொங்க சீட்டு பண்றாங்க, படிக்க முடியும் போட்டு வச்சுக்கிறாங்க. இன்னைக்கு அடுத்தவங்க ஆசை திக்கக்கூடிய காலம் இந்த காலமுங்க. ஆனா அந்த காலத்துல அப்படி இல்லைங்க. தன்னோட உழைப்பிலே தன்னோட வெகுமதியிலே வாழ்ந்த காலம் அந்த காலமா இருக்குதுங்க. நன்றி. நடுவர் அவர்களே, இன்னைக்கு இந்த காலத்துல விவசாயம் காப்போம் விவசாயம் காப்போம்னு பச்சை கலர்ல வாட்ஸ்அப்லயும் பேஸ்புக்லயும் டிபி வச்சா விவசாயம் காக்கப்படுமா? காக்கப்படாது. விவசாயம் செய்யும். இன்னைக்கு விவசாயத்தை லாபம் இல்ல லாபம் இல்லைங்கிறார். இதே எந்த தொழிலும் இல்லாத அந்த காலத்துல கரண்ட் மோட்டர்ல பேக்கர்ல மாட்டார் உழுது கிணத்துல தண்ணி இறைச்சு 8 பிள்ளை 10 பிள்ளை கல்யாணம் பண்ணி வைக்க முடிஞ்சதுல. அப்ப இன்னைக்கு இத்தனை வசதி வாய்ப்பு இருந்தது, அந்த விவசாயத்துல நட்டம்னு சொல்றாங்க. ஏன் நடுவர்களே, நல்லா தெரிஞ்சுக்கங்க. எப்பவுமே ஒரு விவசாயி உழைக்கணும்னா ஒரு விவசாயம் பண்ணா பொழைக்க முடியாது.
விவசாயி என்னைக்கு வியாபாரியா மாறுறானோ அன்னைக்கு தான் இந்த காலத்துல குறைக்க முடியும். பல்லடத்துல 10 பேர் சேர்ந்து படிச்ச பசங்க வேலைக்கு போகல, ஆளுக்கு 4 ஏக்கர் 3 ஏக்கர் குத்தவக்காடு, சொந்த பூமி இல்ல, குத்தவக்காடு முடிச்சு இயற்கை முறையில விவசாயம் பண்ணி பல்லட பஸ் ஸ்டாண்டுக்கு ஏற்ற மாதிரி புதன்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காய்கறி வியாபாரம் பண்றேன். இன்னைக்கு வாரத்துக்கு 50,000 70,000 ரூபாய்க்கு அவனால காய்கறி வியாபாரம் பண்ண முடியுது. ஆனா நம்ம பசங்க பண்ண மாட்டேங்கிறாங்க. மாடு வைத்தால் ஆக்கிபாக் வாத்தியார் நாமக்கல்ல ராசிபுரத்துக்கு பக்கத்துல கொடுங்காலூர் ஊருங்க 7 மாடுங்க இருந்தது பழசு. அது அப்ப நான் மாடு வைக்கிறேன் எப்பன்னு சொன்னா 1 லட்சத்துக்கு பணத்தை கொடுத்து 8 வாங்கி வாங்கிட்டார். ஈரோடு சந்தையில் 7 மாடு வாங்கினாங்க 1 லட்சத்துக்கு. இன்னைக்கு 181 மாடுகளை வச்சு மினி டைரி ஃபார்ம் ஆரம்பிச்சிருக்காங்க. இதே சொல்றேன், மாரப்பம்பாளைய மில்கி மிஸ்ட் ஆரம்பத்துல அவங்க அப்பா ஊரா போய் பால் பீச்சிட்டு இருந்தாருங்க. இன்னைக்கு பல லட்சம் கோடிக்கு சொந்தக்காரனா இருக்கிறாங்க. காரணம் என்ன? அவங்க அப்பனுடைய அனுபவத்தை பையன் எடுத்துக்கிட்டேன். ஆனா இந்த காலத்துல அப்பன்னு சொன்னா கேக்குறீங்களா? உனக்கு என்னடா தெரியும்னு அப்பட அம்மால மதிக்கிறது இல்லைங்க. நல்லா தெரிஞ்சுங்க, 1000 கோயிலுக்கு கும்பாசம் பண்ணா சொர்க்கத்துக்கு போக முடியாது. 10,000 பேர் சோறு பார்த்தா சொர்க்கத்துக்கு போக முடியாது. 1 கோடி கொண்டு போய் பள்ளிமலை ஆண்டவனுக்கு மொட்டையாண்டிக்கு போட்டா சொர்க்கத்துக்கு போக முடியாது. அப்பனம்மாங்கிற கண்ணுக்கு தெரிந்த தெய்வத்துக்கு எவன் ஒருத்தர் இந்த காலத்துல சாக வரைக்கும் வயிறார சோறு போட்டு அவங்களுக்கு ஒரு நல்ல காரியமா செத்ததுக்கு முன்னால கவிஞர் மாதிரி முடிக்கிறான் பாரு, அவன் தாங்க சொர்க்கத்துக்கு போவான். அந்த காலம் என்பது காலம் அல்ல, அது மனிதனுக்கு தந்த பாடம். இந்த காலம் என்பது அனுபவிக்கிறோம் எல்லாத்தையும் அனுபவிக்கிறோம். ஆனா சந்தோஷமா வாழ்றோமான்னு கேட்டா வாழலையும் என்ற நல்ல தீர்ப்பை வழங்கும்படி கேட்டு நடுவரவர்களே, கால போற செருப்பு 450 ரூபாய்னு 6 பேரம் பேசுறது இல்ல, வாங்கி திங்கிற முட்டாய் 45 ரூபாய்னு 6 பேரம் பேசுறது இல்ல, எடுத்து குடிக்கிற கூல்ட்ரிங்க்ஸ் 130 ரூபாய்னு 6 பேரம் பேசுறது இல்ல. ஆனா 1 கட்டு கீரை 10 ரூபாய்ன்னு சொன்னா 3 கட்டு 10 ரூபாய்க்கு தரையான்னு இந்த காலத்துல பேரம் பேசுறாங்க. தயவு செய்து விவசாயி கிட்ட பேரம் பேசாதீங்க. அவன் அந்த 10 ரூபாயில ஒண்ணு பாப்பம்பட்டியில 10 சென்ட் நிலமா அங்க போறது இல்ல, அவன் அந்த அரைமாள வகுத்துக்கு தான் பாடுபடுற. அவனை வாழ வைக்க வேண்டும் என்று சொல்லி வாழ்க விவசாயம், வளர்க விவசாயி, ஓய்கவன் புகழ், நீங்கவன் வறுமை. விவசாயி பாக்குற வாயனுக்கு பொண்ணு கொடுங்க, நல்லவன் வருஷம் ஒரு குழப்பத்தை கொடுப்பான் என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடு தருகிறேன். நன்றிங்கோ, வணக்கம்ங்கோ. உள்ளமே உனக்குதான், உசுரே உனக்குதான், உள்ளமே உனக்குதான், உசுரே உனக்குதான். உன்னையும் என்னையும் பிரித்த உலகம் இல்லை, அன்னைக்கும் மீனுக்கும் என்னைக்கும் விளங்கம் இல்லை. ஆண்டா உன்னோடு மட்டுமே வாழுவே, இல்லையே மண்ணோடு சேர்ந்துவேன். உள்ளமே உனக்குதான். மஞ்சளானுக்கு ஒரு பெரிய கைதட்டல் கொடுக்குவாங்க. மிகப்பெரிய ஜாம்பவான். எந்த இடத்துல எவ்வளவு சிக்கல்ல இறக்கி விட்டாலும் அதை தூக்கி நிப்பாட்டக்கூடிய அந்த பெரும் தன்மை அவர்கிட்ட இருக்கு. பேசிக்கிட்டு கீழே 500 ரூபாய் சம்பாதிச்சிட்டார். பாத்தீங்களா? ஒருத்தவங்க கொடுத்தங்க 500 ரூபாய் கொடுத்தாங்க. நீ என்ன பத்திரமா வச்சுக்கிற? நிர்வாகிக்கு வச்சுக்கிற தெரியாதா? நிர்வாகத்தை வச்சிருப்பீங்க, வேணாம் நீனே வச்சுக்கிறோம். நிர்வாகத்தை கொடுத்தோம்னா சிக்கல் வந்துடும், நோட்ல வந்துருச்சு ஒரு நிறைய காசு. அப்ப அந்த காலம் தான் அப்படின்னு பேசுறாங்க. அந்த காலத்துல பாட்டு எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு பாட்டு எப்படி இருக்கு? அன்னைக்கு அவ்வளவு அருமையா பாட்டு பாடினான். இன்னைக்கு என்ன பாட்டு போடுறான்? சின்ன ராசாவே சித்தரம்பு என்ன கடிக்கட்டும், தேய்ச்சி விட்டு போய் சொரிஞ்சு விட்டு போய், இதுக்கு என்ன பாட்டு போடுறேன்? இன்னொரு பாட்டு போட்டான் பாரு, கண்ணா என் சேலைக்குள்ள கட்டரும்பு புகுந்துருச்சு, எதுக்கு சேலையை உதவி விட்டாது கட்டலாம்ல, இந்த பூச்சி கொடுத்த தூக்கி விட்டா போன கட்டலாம்ல. என்ன பாட்டு போடுறான்? இன்னொரு போட்டான் பாட்டு, இன்னொரு பாட்டு போட பாரு, தாவணி போட்டா தீபாவளி வந்ததியா. அப்ப தாவணி போட்டா தீபாவளினா டவுசர் போடுறான் ஆயுத பூசையா? நீ என்ன பாட்டு போடுற? அப்ப இன்னைக்கு இருக்க பாட்டு சரியில்லையே. அந்த காலத்துல பண்பாடு எப்படி இருந்துச்சு? அவ்வளவு ஒழுக்கமா இருந்தானே, ஒருத்தனை மதிச்சானே, இன்னைக்கு சரியில்லையே அப்படின்னு புலம்பி தீர்த்திருக்காரு. இதற்கெல்லாம் ஒரு ஆணுக்கு ஒரு பெண் தான் பதில் சொல்ல முடியும் என்று நினைத்தேன். இருந்தாலும் வேண்டாம், ஒரு ஆணுக்கு ஆணே பதில் சொல்லட்டும். பேராசிரியர் அப்பு வாங்க. ஹலோ, ஹலோ.